வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமியிலேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேச போகுது. என்ன அப்படிங்கன்னா, கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 1 எப்படி நடக்கும், ரவுண்ட் 2 எப்படி நடக்கும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அட்மிஷன் அப்போ MBBS BDS ஆயுஷ் அட்மிஷன் அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் இதை முன்னமே நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இப்போ சொல்ல போகிறோம். அதே மாதிரி அட்மிஷனுக்கு இப்போ சொல்ல போகிறோம். ஏன் இது இவ்வளோ முன்னமே பார்க்கணுமா சார், இன்னும் நமக்கு 20 நாளுக்கு மேலே 30 நாள் மேலே டைம் இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, பொதுவாக MBBS அல்லது BDS அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் அட்மிஷன் மாதிரி கிடையாது. அதில் கேட்கப்படும் டாக்குமெண்ட்ஸை விட இங்கே நிறையவே டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? சில டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் புதுசாக இப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு MBBS அட்மிஷன் அப்போ ஸ்வான் சர்டிஃபிகேட் ஒன்று கேட்பாங்க. அது இது வரைக்கும் நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கிறனால தான் போன வருடம் அது தெரியாமல் நிறைய பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல ரொம்பவே டென்ஷனாக ஃபீல் பண்ணாங்க. ஐயோ, நமக்கு அட்மிஷன் எதுவும் கேன்சல் ஆயிருமோ அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ண பேரண்ட்ஸ்லாம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல எந்த டென்ஷனும் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை நம்ம இப்போவே லான்ச் பண்ணுறோம். ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு சில விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணது தான், இருந்தாலும் வேகமாக சொல்லி முடிச்சிடறேன். ஸோ நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கு கால் ஃபார் வருவாங்க. அது வெதர் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்காக இருக்கட்டும், இல்லை ஆல் இண்டியா கவுன்சிலிங்காக இருக்கட்டும். அப்போ நம்ம அந்த கவுன்சிலிங்க்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சரிங்களா? மாணவர்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இல்லை செகண்ட் ரவுண்டுக்கு அழைக்கப்படுவார்கள். அதாவது அந்த கவுன்சிலிங்கில் கலந்து கொள்வதற்கு மாணவர்களுக்கு அழைப்பு எடுக்கப்படும். சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கவுன்சிலிங்க்கு கால் லெட்டர் வரல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செகண்ட் ரவுண்டில் வந்துடும். யாரும் பதற வேண்டாம். சரிங்களா? மறுபடியும் நான் ஒரு தடவை சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கவுன்சிலிங்க்கு ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும்போது செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் கூப்பிடுவாங்க. ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க எல்லா மாணவர்களையும் கூப்பிட மாட்டாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கூப்பிடாத மாணவர்களுக்கு பார்த்தீங்களா, செகண்ட் ரவுண்டுக்கு அவங்கள கூப்பிடுவாங்க. சரிங்களா? இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ரவுண்ட் 1 எப்படி நடக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கால் லெட்டர் வந்துருச்சு. இப்போ கவுன்சிலிங் ஆன்லைன் நடக்குதோ ஆஃப்லைன் நடக்குதோ, ஃபஸ்ட்டு கால் லெட்டர்ன்றது வரும். சரிங்களா? அது ஆன்லைன் நடந்தாலும் ஆஃப்லைன் நடந்தாலும், ஒருவேளை ஆஃப்லைன் நடந்துச்சுன்னா நம்ம சென்னைக்கு போக வேண்டியது இருக்கும். அங்கே போய் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்காக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒருவேளை ஆன்லைன் நடந்துச்சுன்னா நம்ம வீட்டில் இருந்துகிட்டே சாய்ஸ் ஃபில்லிங்காக கொடுத்துடலாம். சரிங்களா? ரெண்டுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய மொத்த ப்ரிஃபரன்ஸும் எழுதி வைக்கணும் கண்டிப்பாக. அதுவே பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் இருந்துச்சுன்னா அங்கே போய் நம்ம அந்த நேரத்தில் எந்த காலேஜ் சீட் கிடைக்குதோ அப்போ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துலாம். இதுதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்பவே முக்கியமான வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது ஸ்டூடெண்ட்ஸ். மறுபடியும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு எந்த காலேஜில் அலர்ட் ஆயிருக்குன்றது முதல்ல தெரியாது. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது இந்த சாய்ஸ் ஃபில்லிங்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நமக்கு அழைப்பு எடுக்கப்படும். சரிங்களா? இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நம்ம நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போக வேண்டியது இருக்கும். பேரண்ட்ஸ்க்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி. இந்த டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகிறோம் இல்லையா, அது எல்லாமே கண்டிப்பாக அசல், அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும். சரிங்களா? ஒன்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் நமக்கு காலேஜ் அசைன் பண்ணுவாங்க. எந்த காலேஜில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட மதிப்பெண்ணை பொறுத்து நான் சாய்ஸ் ஃபில்லிங்கில் எந்த காலேஜ் கொடுத்துருக்கணும், அதுக்கு நான் தகுதி உடையவனாக இருந்தால் எனக்கு அந்த காலேஜ் அசைன் ஆகும். அது எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நமக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். எக்ஸ்கியூஸ் மீ ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். சரிங்களா? இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் ஃபைனல் டேட் அண்ட் டைம் ஃபார் ரிப்போர்ட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஒரு டேட் அண்ட் டைம் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜில் போய் நீங்கள் ரிப்போர்ட்டிங்கை கம்ப்ளீட் பண்ண வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஃபீஸ் டீட்டெயில்ஸை கொண்டு போகணும். அதாவது ஃபீஸ் அமௌண்ட்டை நீங்கள் கொண்டு போக வேண்டியது இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சுன்னா 13,610 ரூபா டியூஷன் ஃபீஸ் கண்டிப்பாக நீங்கள் கட்டி ஆகணும். அப்போவே நீங்கள் காலேஜ் ஹாஸ்டல் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதா இருந்தாலும் கட்டி முடிக்கலாம். சரிங்களா? இதுவே தனியார் கல்லூரியாக இருந்தால் கவர்மெண்ட் நிர்ணயிச்சிருக்கக்கூடிய டியூஷன் ஃபீஸான 3,85,000 ரூபாயிலேருந்து 4 லட்ச ரூபா வரைக்கும் கட்ட வேண்டியது இருக்கும். இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பணத்தை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரஃபாக ஒரு கால்குலேஷன் சொல்கிறேனே. கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடச்சிச்சின்னா நீங்கள் ஹாஸ்டலோடு தங்கி படிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு 65,000 வரைக்கும் செலவாகும். சரிங்களா? இதுவே ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடச்சுன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 6.5 லட்ச ரூபாயிலிருந்து 9.5 லட்ச ரூபா வரைக்கும் போன வருஷமாச்சு. இந்த வருஷம் ஒரு 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபா வரைக்கும் கூடுதலாக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த டேட் அண்ட் டைமுக்குள்ளே நீங்கள் போய்
ரிப்போர்ட் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்சிக்வெண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்து கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு என்னோட பேர் கல்யாண்குமார், எனக்கு வந்து என் மதுரை மெடிக்கல் காலேஜ் சீட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன தேதி கொடுக்குறாங்களோ என்ன டைம் கொடுக்குறாங்களோ அதுக்குள்ளே வந்து நான் அந்த காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த கல்லூரி எனக்கு ஏற்கனவே அசைனான கல்லூரியிலும் நான் ஜாயின் பண்ண முடியாது, மறுபடியும் நடக்கக்கூடிய சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ஸ்லையும் நான் கலந்து கொள்ள முடியாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் கிடைச்சிருக்க காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லை என்றாலும் கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் மற்றும் டியூஷன் ஃபீஸ் கட்டுற டீட்டெயில்ஸை முடிச்சிருங்க, தயவு செய்து முடிச்சிருங்க. சரிங்களா? இப்போ ரவுண்ட் 2 பார்க்கலாம். ரைட்டா? ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் கலந்து கொள்ளுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அழைப்பு விடுக்கப்படாத மாணவர்கள் ப்ராசஸிங் ஃபீஸ் கட்டிட்டு இதில் கலந்து கொள்ள வேண்டும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கலந்துக்கிட்டு எனக்கு கிடைச்ச காலேஜை விட பெட்டர்கம் காலேஜ் நான் ட்ரை பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய மாணவர்கள் 2 பேருமே வந்து கவுன்சிலிங்கில் கலந்து கொள்வார்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தகுதியான மாணவர்களுக்கு தகுதியான கல்லூரிகள் ஒதுக்கப்படும். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு காலேஜ் எந்த காலேஜ் அலாட்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும். இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கலாம், சார் நான் தான் ஃபஸ்ட் ரவுண்டில் கலந்துக்கிட்டு எனக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சாங்களே சார், மறுபடியும் நான் போடுமானா தேவையில்லை. ஒரு தடவை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு அது வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் நடக்க வேண்டிய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போக வேண்டியதில்லை. இப்போ யார் ரெண்டாவது தடவை யார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போவாங்க அப்படின்னா நேரடியாக செகண்ட் ரவுண்டில் கலந்துக்குவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? மறுபடியும் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். அதே நான் ஏற்கனவே சொன்னது தான், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் எந்த டேட் அண்ட் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட் அண்ட் டைமுக்குள்ளே கிடைச்சிருக்கக்கூடிய காலேஜில் கண்டிப்பாக ரிப்போர்ட்டிங்கை முடிஞ்சிருங்க. இந்த வருடத்திலிருந்து நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. என்ன அப்படிங்கிறீங்கன்னா, அது என்எம்சி கூட தன்னோட வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படிங்கிறீங்கன்னா, செகண்ட் ரவுண்டில் எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜ் தான் ஃபைனல் சாய்ஸ் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ரவுண்ட்லையும் கலந்து கொள்ள முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒருவேளை செகண்ட் ரவுண்ட்லேயும் உங்களுக்கு சீட் கிடைக்காம நீங்கள் வெயிட் லிஸ்ட்டில் இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டம் இருக்கக்கூடிய ரவுண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம். பட் செகண்ட் ரவுண்டில் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் ஃபைனல். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இந்த ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 எப்படி நடக்கும்ன்றதை நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுட்ருப்பீங்க. இப்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் நீடட் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். முதல்ல தெளிவாக ஒரு நோட் பேட் இருந்துச்சுன்னா தயவுசெய்து எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஃபோட்டோகிராஃப், நீட் அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன ஃபோட்டோகிராஃப் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அதே ஃபோட்டோகிராஃப். சரிங்களா? அதுக்கப்புறம் கால் லெட்டர் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு வந்து வந்திருக்கும் இல்லையா, அந்த கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் 10th 11th 12th மார்க் ஷீட். 11th நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதலைன்னா 10th 12th மட்டும் நீங்கள் கொண்டு போங்க. அதுக்கப்புறம் நீட் அட்மிட் கார்டு அண்ட் ஸ்கோர் கார்டு, இதையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். அட்மிட் கார்டுன்றது ஹால் டிக்கெட், ஸ்கோர் கார்டுன்றது இனிமேல் தான் வரும். அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். நீங்கள் கடைசியாக எந்த இடத்துல முடிச்சிங்களோ, 12th முடிச்சிங்களா இல்லை காலேஜ் முடிச்சிங்களா அப்படின்றத பார்த்துட்டு அந்த சர்டிஃபிகேட் டிசி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி, வேறு ஒன்றும் இல்லை, போனஃபைட் சர்டிஃபிகேட். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லையோ இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயோ படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த கல்லூரியில் தான் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தேவையில்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இதுவும் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். சரிங்களா? உங்களுக்கு தெரியும் இல்லையா, நிறைய பேரண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, சார் நான் பழைய இதுதான் சார் யூஸ் பண்ணுறோம், கார்டில் போட்டு கொடுத்தாங்களா அதுதான் யூஸ் பண்ணுறோம், இப்போ அதை கொண்டு போகலாமா அப்படின்னா தாராளமாக கொண்டு போகலாம். அடுத்தது பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்னென்னு பார்க்கலாம். எஸ்எஸ்எல்சி, பியூசி, ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் ஏதாவது வேணும். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், சப்போஸ் அவங்க வந்து படிக்காதவங்களாக இருந்தால் நான் லிட்ரேட்டர் பேரண்ட்ஸ் சுட் ப்ரொடியூஸ் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். சரிங்களா? இப்போ நிறைய மாணவர்களுக்கு ஒரு டவுட் வருது, சார் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வந்து எனது அண்ணனுக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு அக்காவுக்கு யூஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் லிட்ரேரி சர்டிஃபிகேட் கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னா அதே ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய நேமும் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்களும் அதாவது எத்தனாவது பையன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது பேரண்ட்ஸுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது வந்து கண்டிப்பாக வேணுமா அப்படின்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வேணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் கம்யூனல் ரிசர்வேஷனுக்குள்ளேயே வருவீங்க. அடுத்து ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, இதெல்லாம் வந்து ஐடி ப்ரூஃப்காக. ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் வந்து அட்ரஸ் ப்ரூஃப்காக. ஒருவேளை வந்து உங்களுக்கு ஏதாவது மேலே இருக்கக்கூடிய ஏதாவது ப்ரூஃப்லேயே வந்து பர்ஃபெக்டான அட்ரஸ் இருந்துச்சுன்னா அதே நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப்காகவும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது டாக்குமெண்ட்ஸ் நீடட் ஃபார் அட்மிஷன் ப்ரொசீடிங்ஸ். இப்போ தான் நம்ம புதுசாக நிறைய டாக்குமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட் ஆர்டர், உங்களுடைய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டருடைய காப்பி கொண்டு போகணும், ஒரிஜினல் காப்பி கொண்டு போகணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அட்மிட் கார்டை காமிச்சு, அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை காமிச்சு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் கட்டிருப்பீங்க இல்லையா, அந்த ஃபீஸ் ரெசிப்ட் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் உங்களுடைய நீட் அட்மிட் கார்டு, அதுக்கப்புறம் நீட் ஸ்கோர் கார்டு,
ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி +1 மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அட்மிட் கார்டு ஃபார் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கு தனியாக ஒரு அட்மிட் கார்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்து 12th பாஸ் சர்டிஃபிகேட், சில போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12th பாஸ் சர்டிஃபிகேட்னு தனியாக கொடுக்குறாங்க, நமக்கு அந்த மார்க் ஷீட் போதுமானது. சரிங்களா. அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சரிங்களா. ஓசிக்கு தேவையில்லை, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து ஸ்கூலில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டக்ட் சர்டிஃபிகேட். சரிங்களா. அடுத்து அப்புறம் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும், சிபிஎஸ்சி அண்ட் அதர் போர்டு HSC ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு கால் ஃபார் வரும், அப்போ வந்து அதுக்கு அப்ளை பண்ணி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். அதாவது அதர் தான் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். சரிங்களா. அதே மாதிரி தான் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டும். சரிங்களா. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் போனஃபைட் சர்டிஃபிகேட். இது 7.5 ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, பட் எல்லாருமே போனஃபைட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நிமிஷம், இப்போ நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எத்தனை செட் ஆஃப் ஜெராக்ஸ் வேணும் அப்படின்னா 3 செட் ஆஃப் ஒரிஜினலும் கொண்டு போங்க, 3 செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போகணும். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு தடவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அலாட்மெண்ட் ஆர்டர், ஃபீஸ் ரெசிப்ட், இதிலேருந்து ஆரம்பித்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே 3 செட் ஆஃப் ஜெராக்ஸ் வேணும். சரிங்களா. அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து 20 காப்பீஸ் வேணும், சேம் கிவன் ஃபார் நீட் எக்ஸாம். சரிங்களா. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு ஒன்று கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி இதில் அட்டாச் பண்ணிருக்கணும். அடுத்தது 1 to 17, இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது இதிலிருந்து எண்ணிக்கோங்க, 17 டாக்குமெண்ட்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 17 டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அது எல்லாத்தையுமே JPEG ஃபார்மெட்டில் விதின் 200 KB இருக்கிற மாதிரி அதை ஸ்கேன் பண்ணி ஒரு சிடியில் காப்பி பண்ணி, அதாவது சிடியில் ரைட் பண்ணி கொடுக்கணும். தயவு செய்து மாணவர்களே, இன்னைக்கு வந்து சிடி ரைட்டர் வந்து நிறைய இடத்துல இல்லை, முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நிறைய முன்னாடியெல்லாம் ஜெராக்ஸ் கடையில் இல்லைன்னா வந்து ஒரு பெரிய பெரிய டிஜிட்டல் ஒர்க் ஷாப்லலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிடி பிளேயர் வச்சுருப்பாங்க, சிடி ரைட்டர் வச்சுருப்பாங்க. இப்போ சிடி ரைட்டர் வந்து யார்கிட்டையுமே கிடையாது. சரிங்களா. அப்போ உங்கள் ஊரில் யாராவது ஒருத்தர்கிட்ட தான் இருக்கும், அது யாருன்னு இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முடிஞ்சிச்சுன்னா இந்த டீட்டெயில்ஸை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி ஒரு சிடியை ரைட் பண்ணி வச்சுக்கோங்க, அது என்றைக்குனாலும் யூஸ் ஆகும். சரிங்களா. இப்போ சைஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 20 KB தான் இருக்கணும், சிக்னேச்சர் வந்து 20 KB தான் இருக்கணும், எல்லாமே JPEG ஃபைலாக இருக்கணும். தம்பு இம்ப்ரெஷன் வந்து 20 KB இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வான் அஃபிடவிட் ரெகார்டிங் நேட்டிவிட்டி அண்டர்டேக்கிங் ஃப்ரம் நோட்டரி பப்ளிக். இந்த ஸ்வோன் அஃபிடவிட்டி ஃபார்மெட் இருக்குது பார்த்தீங்களா, இது என்கிட்ட ஒரு ஃபார்மெட் இருக்குது, பட் அது போன வருடம் ஃபார்மெட், ஒருவேளை இந்த வருடம் மாற்றுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நான் அந்த ஃபார்மெட்டை கொடுக்கல. அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி, அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி முதலே நீங்கள் டவுன்லோட் பண்ணிருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைச்ச உடனே நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்டில் போய் இந்த ஸ்வோன் அஃபிடவிட்டி ஃபார்மெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபில்அப் பண்ணிடணும். முதல்ல ஃபோட்டோலாம் ஒட்டுற இடத்துல ஒட்டி நேம் அண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில்அப் பண்ணி உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய நோட்டரி பப்ளிக்கிட்ட கொடுத்தீங்கனாலே அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அஃபிடவிட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா. அடுத்தது அண்டர்டேக்கிங் ரெகார்டிங் நேட்டிவிட்டி. சரிங்களா. இது எல்லாமே அந்த டாக்குமெண்ட்ஸோட சேர்ந்து வந்துடும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்வோன் அஃபிடவிட்டி டாக்குமெண்ட்டை மறந்துடாதீங்க. இது எடுக்காமல் போயிட்டு போன தடவை மதுரையிலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்த மாணவர்கள்லாம் எனக்கு தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், செங்கல்பட்டு என்ன பக்கத்துலேயே இருக்குது, அதே மாதிரி எத்தனை நாள் லீவ் போடணும், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வெளிச்சிக்கும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.